இங்கே ஒரு கிராமத்தில் பொண்ணுங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தராருன்னு ஒரு டீச்சர் அந்த ஊர் ஆம்பளைங்க மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிடறாங்க. அந்த டீச்சர் எப்படியோ தப்பிச்சு அவர் அந்த ஊருக்கு அனுப்பின மாமா கிட்ட போய் நடந்ததை சொல்லி அழுகுறான். அந்த மாமா எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் அவன் கேட்காம இனிமே நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன், ஆனா எனக்கு என்னோட வேலை வேணும்னு சொல்ல அவர் இவனுக்கு பதிலா யார் அந்த ஊருக்கு அனுப்பலாம்னு யோசிக்கிறார். இங்க நம்ம ஹீரோ சுப்பு பிரின்சிபலா இருக்கிற அவனோட ஸ்ட்ரிக்டான அப்பா கூட வாழ்ந்துட்டு வரான். ஒரு நாள் சுப்பு அப்பா ஏர்லி ரிட்டையர் ஆனதால வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அப்போ தெரியாம டிவி ஆன் ஆகிட அதுல இந்தியா சைனாவை பாப்புலேஷன்ல முந்திரிச்சு, அதனால கவர்மெண்ட்ல எல்லா ஸ்கூல்லையும் செக்ஸ் எஜுகேஷன் சப்ஜெக்ட் கம்பல்சரியா மாத்த போறாங்கன்னு சொல்ல அதை பார்த்த சுப்பு அப்பா டென்ஷன் ஆகி இதெல்லாம் நம்மளோட கலாச்சாரத்தை எடுத்துறோம்னு சொல்லி திட்டி சுப்பு கிட்ட சேனல் மாத்த சொல்ல சுப்பு சேனலை மாத்திரம் பார்த்தா காண்டம் ஆட தெரியாம வச்சிடறான். அது அவனோட அப்பாக்கு பயங்கர அசிங்கமா போயிடுது. ஆக்சுவலா சுப்பு சின்ன வயசுல இருக்கும்போதே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடல்ட் மேகசின்ஸை பார்த்துட்டு இருக்க அப்போ அவனோட அப்பா கரெக்டா அங்க வந்து அதை பார்த்து காரி துப்புறாரு. ஒரு வாட்டி சுப்புவோட அப்பா சுப்பு சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டான்னு திட்ட அதுக்கு சுப்பு ஸ்கூல்ல எங்களுக்கு 2-3 சாப்டர் நடத்தவே இல்லைன்னு சொல்ல உடனே சுப்பு அப்பா ஸ்கூல்ல போய் மேடம் கேள்வி கேட்க மேடம் அந்த சாப்டர் காமிக்கிறாங்க. பார்த்தா அது செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது. சுப்பு அப்பா சுப்புக்கு இந்த மாதிரி தப்பான என்ன வரக்கூடாதுன்னு ஒரு மந்திரவாதி கிட்ட போய் மந்திரிக்க அந்த மந்திரவாதி சுப்பு கையில ஒரு மணி வச்ச கயிறை கட்டி வர்றான். அந்த மணி ஆடும்போதெல்லாம் சுப்பு ஏதோ தப்பு பண்றான்னு அவனோட அப்பா அவனை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு.